கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வேதத்தில் பல இடங்களில் சோம்பேறியை குறித்து, வேலை செய்யாதவனை குறித்து பல்வேறு விதமான தாக்குதல்களை இந்த வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். சோம்பேறியே, எறும்பினிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள். உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் ஆயுதம் அணிந்த வீரனைப் போலவும் வரும். சோம்பேறியானவன் தட்டிலே கை வைத்தும் எடுக்காதிருக்கிறான். அப்படி பல வார்த்தைகளை வேதத்திலே பார்க்க முடியும். ஆனால் உழைப்பு என்பது ஒரு அற்புதமான ஒன்று. இந்த உலக வாழ்க்கையிலே உழைத்து வாழ வேண்டும் என்பதை இந்த பகுதி அதிகமாக மையப்படுத்துகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சீன பழமொழி ஒன்று உண்டு, பிள்ளைகளுக்கு மீனை கொடுக்க வேண்டாம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு உழைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் வழியாக அவர்கள் வருவாய் ஈட்டி வாழ வேண்டும் என்பதுதான். வேதமும் கூட அதைத்தான் மையப்படுத்துகிறது. உழைக்காதவன் உண்ணாதிருக்க கடவன். இங்கே பாருங்கள், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படி என்று சொன்னால் உழைக்கிறதன் பலனைத்தான் உண்ண வேண்டும். உழைப்பு, ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் பிரிங் த பிளெஸ்ஸிங்ஸ். இஃப் ஐ டூ த ஹார்ட் ஒர்க் ஐ கேன் என்ஜாய் த லைஃப். கடுமையான உழைப்பு எவையெல்லாவற்றிலும் நான் நிறைவுகளை காணக்கூடுமோ அவையெல்லாவற்றிலும் நிறைவுகளை பெற்றுக்கொள்ள ஏதுவாக்குகிறது. கடவுள் நம்மை உழைக்க அழைத்திருக்கிறார். அந்த உழைப்பை நாம் காண்பிக்கும் பொழுது பல்வேறு நிறை நன்மைகளை பெற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். ஒரு விவசாயி ஒருவருக்கு 3 பிள்ளைகள். 3 பேரும் சோம்பேறிகளாக உட்கார்ந்து எங்காவது கதை பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி பேசுகிற இவங்களை பார்த்து இவருக்கு எப்படியாச்சும் செய்யணுன்ட்டு உழைக்க வைக்க வேண்டுமே என்கிற எண்ணம் வந்த பொழுது அவனத்தில் ஒரு பாறைகள் நிறைந்த ஒரு நிலம் இருந்தது. அவர் சொன்னார், எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க, இந்த பாறைகள் நிறைந்த இந்த நிலத்தில் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலத்தை நீங்கள் திருத்தினீங்கன்னா ஒரு வேளை புதையல் கிடைக்கும்னு சொல்லிட்டு, உடனே இந்த 3 மகன்களும் அந்த புதையலை எடுப்பதற்காக வெகு கடினத்தோடு அந்த நிலத்தை செவைப்படுத்தி அதை வயலாக மாற்றினார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கே புதையல் கிடைக்கவில்லை. என்னப்பா நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் தோண்டினோம், நிலத்தை சீர்திருத்தம் பண்ணிட்டோம், ஆனால் புதையல் கிடைக்கலையே. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சீங்க, புதையலாக ஒரு வார்த்தை இருக்குது, விதையை விதைக்க ஆரம்பிங்க, நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதுவே நமக்கு புதையலாய் மாறிவிடும். அது இல்லை என்று சொன்னால் என்ன, புதையல் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் விளைச்சல் நமக்கு புதையலாய் இருக்கும் அல்லவா என்று சொன்னார். விளைவு இலகுவான விதை விதைக்க ஆரம்பித்தார்கள். நல்ல விளைச்சலை கண்டார்கள். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உழைப்பு ஒரு காலம் வீணாய் விருதாவாய் போவதில்லை. உழைக்கிறவனை கண்டால் யாரும் ஒரு தகுந்த மரியாதை கொடுத்து அவர்களை கனப்படுத்துவார்கள். வேலை செய்கிறவன் நிறைவுகளை காண்கிறவன். பாருங்கள், நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை, தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன் நிற்கிறான். என் வேலையை நான் சரியாய் செய்யும் பொழுது ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கிறவனாய் காணப்படுகிறேன். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். கடின உழைப்பை இறைவன் விரும்புகிறார், இறை மக்களும் விரும்புகிறார்கள். அதை செய்ய முற்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு அநேக மக்களுக்கு முன்மாதிரியாய் சான்றாய் விளங்கும் என்பதில் மாற்றமில்லை. கிருபைகளை தேவன் கொடுத்தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் தந்த தாளந்துகளை கொண்டு, நீர் தந்த சரீர பலனை கொண்டு எங்கே எப்படி உழைக்க வேண்டுமோ ஞானமாய் உழைத்து நன்மைகளை பெற்று பிரதிபலிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.